ஈக்குவல் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் சரிசமமாக பிரிக்கப்பட்ட பணம் கொடுக்குறது. அப்போது ஒருத்தர் 2000 தான் கட்ட முடியுங்கிறவர் அந்த வட்டியை மட்டும் தான் கட்ட முடியுமோ இல்லையா, அசலை கட்ட முடியாது. இன்றைக்கி நமக்கு மொபைல்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டு தர்றோம் அப்படின்னா என்ன செய்யணும் ஃபோனில். அதே மாதிரி கடனை கட்டின உடனே இந்த நோ டியூ சர்டிஃபிகேட்டுங்கிறத ஒன்று வாங்கிட்டு சிபில்ங்கிறது ஒரு நிறுவனம், அரசாங்கத்தில் அமைக்கப்பட்ட நிறுவனம். இதில் யாரெல்லாம் நிதி நிறுவனம், நீங்கள் ஒரு மொபைல் ஃபோன் வாங்கினா கூட அதுவும் சிபில் ஸ்கோரில் வரும். கட்டாமல் இருக்காது. ஒரு பைக் லோன் வாங்குறீங்க, என்னுடைய படிப்பின் பேரில் தொடர்ந்து இப்போ வீட்டு கடனை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், ஹவுசிங் லோனை பற்றி. இப்போ ஏற்கனவே ஒரு வீடு கட்டியிருக்காங்க, அதை மறுசீரமைப்பு பண்ணணும், எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் லோன் வாங்கலாமா, பொருந்துமா? சார் தாராளமாக வாங்கலாம். திருமணம் ஆனவுடனே மகள் திருமணம் ஆனால் வந்தால் தங்குறதுக்கு ஒரு ரூம் வேணும் அப்படிம்பாங்க. ஸோ இது வந்து எக்ஸ்பேன்ஷன் சொல்லுவோம். எக்ஸ்பேன்ஷன், எக்ஸ்டென்ஷன். சப்போஸ் ஒரு நிறைய இடம் வச்சிருப்பாரு, முதல்ல ஆரம்பத்தில் என்ன பண்ணுவார், என்னுடைய தகுதிக்கு தகுந்தபடி கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஓரமாக கட்டியிருப்பார். பின்னால் இடம் இருக்கும், அதை விரிவாக்கம் பண்ணுவார். இந்த மாதிரி பண்ணுறதுக்கும் வங்கியில் கடன் வாங்கிக்கலாம் சார். முதல்ல வாங்கினார், கடன் வாங்கியிருந்தாருன்னா அந்த கடன் கட்டிட்டு தான் வாங்கணுமா அப்படின்னா அதுவும் தேவையில்லை. எவ்வளவு தூரத்துக்கு அவர் கம்மியாக, ஏன்னா கடன் வாங்குறது 15 வருஷம் இருக்கும், 15 வருஷம் வரைக்கும் ஒரு விரிவாக்கம் பண்ண முடியாதாங்கிற கேள்வி. அதனால இடையிலையும் பண்ணிக்கொள்ளலாம். என்ன ஒரே ஒரு இதுன்னா அதுக்கு கட்டக்கூடிய தொகைக்கும் இவருடைய வருமானம் அந்த தகுதியாக இருக்கணும், அதிகரிச்சிருக்கணும், அதுக்கு தகுதியாக இருக்கணும். இவ்வளோதான். எவ்வளோ கட்டலாம் சார் அப்படின்னா அதுக்கு எந்த விதிமுறையும் கிடையாது சார். எவ்வளவு இடம் இருக்கோ அது அளவு கட்டிக்கலாம். கட்டட பிளான் போடாங்க இல்லையா, அந்த கட்டட வரைபடத்துக்கு தகுதியான அளவுக்குள்ள எவ்வளவு வருதோ அவங்க கட்டிக்கலாம். அதுக்கு லோனுக்கு அவர் கட்டக்கூடிய வருமான தகுதி இருந்தால் கண்டிப்பாக கட்டிக்கலாம். அந்த தொகுதி கடன் தொகையில் எந்த விதமான ஒரு நிர்ணயமும் கிடையாது. அந்த இஎம்ஐ அப்படின்னு சொன்னாலே இன்னைக்கு நிறைய பேருக்கு புரிய மாட்டேது. அது இஎம்ஐ அப்படின்னா ஒரு எளிய மக்களுக்கு புரிய விதமாக எங்களுக்கு சின்ன ஒரு விளக்கம் சார். அதாவது 2 விதம் சார். ஈக்குவல் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட், சரிசமமாக பிரிக்கப்பட்ட பணம் கொடுக்குறது. இப்போ நான் வந்து ஒரு 10,000 ரூபா ஒருத்தர் கொடுக்குறேன், எனக்கு 5 வருஷத்தில் நீ 5 மாதமாக நீங்கள் திருப்பி கொடுத்துருக்கேன்னா மாதம் அவர் எனக்கு எவ்வளோ கொடுக்கணும், 2000 ரூபா கொடுக்கணும். நான் என்ன சொல்கிறேன், எனக்கு வட்டி வேணும் அப்படிங்கிறேன். எனக்கு வட்டி வந்து ஒரு மாதம் 200 ரூபாய் நீ கொடுக்கணும், 1000க்கு 200 ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கிறேன். அப்புறம் என்ன பண்ணுவார், 10,000 ரூபா வாங்கி 5 மாதத்தில் கொடுக்குறாருன்னா முதல் மாதம் வந்து அவர் எவ்வளோ வட்டி கொடுக்கணும்னா 10,000க்கு மாதம் 200 ரூபான்னா அது ஒரு 2000 ரூபாய். எனக்கு தர வேண்டிய 2000 ரூபாய் 4000 ரூபாய் கொடுக்கணும். அதுக்கு அடுத்த மாதம் என்ன ஆகும்னா 1600 ரூபாய், அந்த மீதி இருக்க 8000 ரூபாய்க்கு வட்டி ப்ளஸ் இந்த கடன் விளிம்பு தொகை, இந்த கடன் தவணைத்தொகை 2000, 3600 ஆயிரும். அதுக்கு அடுத்த வருஷம் 3200, இப்படி போகும். அப்போது ஒருத்தர் வந்து 2000 தான் கட்ட முடியுங்கிறவர் அந்த வட்டியை மட்டும் தான் கட்ட முடியுமோ இல்லையா, அசலை கட்ட முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வெளியில் கடன் வாங்கி மணி லெண்டர்ஸ்ட்டை கடன் வாங்குறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நான் வட்டி தான் கட்டிக்கிட்டு இருக்கேன், என்னோட அசல் குறையவே இல்லை அப்படிம்பாங்க. காரணம் இதுதான். ஏன்னா வட்டியே கட்டி அவருக்கு முடியாது, அப்படியே அசலுங்க கொடுக்க முடியும் அப்படின்னு. அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா வங்கியில வந்து என்ன பண்ணாங்கன்னா ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் ஒரு ஸ்கீம் வச்சாங்க சார். இந்த ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் வந்து நிறைய கிராமத்து மக்களுக்கு இன்னைக்கு புரியல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வங்கியில போனா நிறைய வட்டி கட்டணும், அதுக்கு நான் ஊர்ல இருக்கிற ஒரு ஆள்கிட்ட வாங்கினாலே எனக்கு போதுமே நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. ஒரு வருடத்திலிருந்து கடைசி வருடம் அவர் கட்டக்கூடிய கடைசி மாத தவணை வரைக்கும் அவர் முறையாக மாதம் வட்டி கட்டினால் என்ன வட்டி வரும்னு முதலே கணக்கு போட்டுருவோம். அந்த குறைஞ்ச வட்டி கணக்கு பண்ணி மொத்த கடன் தொகை மொத்த வட்டி தொகை இது ரெண்டையும் சேர்த்து எவ்வளோ காலத்துக்குள்ள அவர் கட்டுறாரோ அதை வகுத்துருவோம். ஒரே சமமாக கட்டுவார். அப்போ அவர் வருமானத்துக்கு தகுந்தபடி அந்த கட்டுற தொகை இருக்கும். கடைசி வரைக்கும் அந்த ஒரே தொகையை அவர் கட்டினா போதும். இடையில நான் சொன்ன மாதிரி முன்னக்கூடி அதிகமாக கட்டினால் குறைத்து கொள்ளலாம், இல்லை என்றால் கடைசி வரைக்கும். இதுக்கு பேர் தான் ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸ். இதை கொண்டு வந்ததுக்கு காரணம் என்னன்னா ஒரு சாமானியனும் அவனுடைய வருமானத்துக்கு தகுந்தபடி ஒரு லோன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. ஓகே. இப்போ நம்ம அந்த சிபில் அப்படின்னு சொல்றது இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து சிபில் இல்லை, அதனால எனக்கு வந்து லோன் எதுவும் எடுக்க முடியல அப்படின்னு சொல்றாங்கல்ல. இது இப்போ எங்கெங்கெல்லாம் இதுனால சிபில் வந்து எப்பப்பெல்லாம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சார்? குறையிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது வந்து என்னன்னா முறையாக அதை பயன்படுத்தாத ஒரு காரணங்கள் சார். சாதாரணமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கி நமக்கு மொபைல்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டு தர்றோம் அப்படின்னா என்ன சொல்கிறோம், ஃபோனில் சார் அப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம உடனே டாக்குமெண்ட்டை கொடுத்துட்றோம். ஒவ்வொரு தடவை நமக்கு வந்து கடன் அட்டை கொடுக்கலாமா, இந்த லோனுக்கு நான் தகுதி இருக்கேன்னா அப்படின்னு அவங்க விசாரித்தாலே உங்களுடைய பாயிண்டில் 5-10 குறைய ஆரம்பிச்சிடும் சார். ஏன்னா நீங்கள் கடனுக்காக அதிகமாக அலைகிறீங்க அப்படின்னு உங்களை வந்து அதை முத்திரை குத்திடுவாங்க. ஸோ அதிகமாக கடனை டிமாண்ட் பண்ணக்கூடாது ஒன்று. இரண்டாவது, கடன் நம்ம தகுதிக்கு விட அதிகமாக வாங்கிடக்கூடாது. அதே மாதிரி கடனை கட்டின உடனே இந்த நோ டியூ சர்டிஃபிகேட்டுங்கிறத ஒன்று வாங்கிட்டு அப்பப்போ தெரிஞ்ச அளவுக்கு சிபில் ஸ்கோரை பார்த்து நம்ம கட்டி முடித்த கடன் வந்து அதுலேருந்து வெளியே வந்துருச்சா அந்த சிபில் ஸ்கோர்லங்கிறது பார்க்குறது நம்மளுடைய கடமை. நிறைய பேர் அதை பார்க்காம விட்டுறோம். ஏன்னா நிதி நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்க, வங்கி என்ன பண்ணுறாங்கன்னா
அதை கொடுக்கறதுக்கு மறந்துடுறாங்க. ஏன்னா சிபில்ங்கிறது ஒரு நிறுவனம், அரசாங்கத்தால் அமைக்கப்பட்ட நிறுவனம். இந்த சில தனியார் நிறுவனங்கள் இருக்குது, நிறையா நிறுவனங்கள். அதில் போய் அந்த இதை நம்ம கடன் கட்டி முடித்து விட்டாருன்னு கொடுத்தா தான் அதை குறைப்பாங்க. அது குறைச்சவொன்னே உங்கள் ரேட்டு ஏறும். நீங்கள் லோன் கட்டி முடிச்சாச்சு, இப்போ ஒரு கடன் இல்லை அப்படின்னா அது கூடும். அதை நம்ம செய்யணுங்கிறது 2. 3வது முறையாக கடனை கட்ட வேண்டியது. இது நம்மளுடைய தலையாய கடமை. ஒரு மாதம் கட்டலைன்னா கூட பரவாயில்ல, அடுத்த மாதம் சேர்த்து கட்டி அதை சரி செய்து கொண்டு வந்துட்டு இருக்கிறது தான் நல்ல உத்தமம். இதில் வந்து என்னென்னா, நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளவு நீங்கள் மாத தவணை கட்ட வேண்டும், எவ்வளவு காலதாமதமாக கட்டினீர்கள், எவ்வளவு சரியாக கட்டினீர்கள், இது 2ம் வந்து கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக கட்டியிருந்தாங்கன்னா சிபில் ஸ்கோர் குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்காக நம்ம வந்து லோன் கேட்குறோம். இதில் யாரெல்லாம் நிதி நிறுவனம், நீங்கள் ஒரு மொபைல் ஃபோன் வாங்கினா கூட அதுவும் சிபில் ஸ்கோரில் வரும், கெட்டாமல் விட்டால். ஒரு பைக் லோன் வாங்குறீங்க, பைக்கையும் அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க, நீங்கள் கட்டலைன்னா அந்த சிபில் ஸ்கோர்லேயும் நின்றுட்டே இருக்கும். அது மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக நம்ம கையாளுவது முக்கியம். ஓகே, இப்போ கல்வி கடன் வாங்கியிருக்காங்கல்ல சார், அவங்க தள்ளுபடி பண்ணிடுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பேரில் வந்து இப்போ ஹவுசிங் லோனும் இப்போ வீடு வாங்குறதுக்கான ஒரு லோனை அப்ளை பண்ண முடியுமா? சார், இப்போ வந்து கல்வி கடன் அப்படிங்கிறது வந்து தனிப்பட்ட ஒரு கடனாக தான் பார்க்க சொல்லி அரசாங்கம் சொல்லியிருக்கு. எல்லா மாநில அரசாங்கங்களும் தான் சொல்லியிருக்கு, மத்திய அரசாங்கமும் அதான் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ என்னுடைய கல்வி கடன் வந்து என்னுடைய பையனோ இல்லை நானே வாங்கியிருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய கல்வி கடன் வந்து என்னுடைய படிப்பின் பேரில் நான் ஒரு வேலை கிடைச்சி அந்த வேலையிலேருந்து வருமானத்தில் நான் கட்டுவேன்னு சொல்கிறேன். அப்போ அந்த கல்வி கடனுக்கு உண்டான தகுதியே அப்படி தான் இருக்கும். காலக்கெடு ப்ளஸ் 1 வருடம் அல்லது உங்களுடைய வேலை கிடைக்கக்கூடிய பருவம், இதுக்கப்புறம் தான் நீங்கள் கட்ட ஆரம்பிப்பீங்க. சப்போஸ் எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா நம்ம முன்னேலே போய் எனக்கு இன்னும் 1 வருஷம் தள்ளி கொடுங்கன்னு சொல்லி கேட்டால் அந்த வங்கி கொடுத்துருவாங்க. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு வேலைக்கு போய்விட்டு அந்த கடனை கட்டக்கூடாது, தள்ளுபடி பண்ணுவாங்கங்கிறக்காகவே கட்டாமல் வைத்திருந்தாலோ இல்லை வசதி இருந்தும் கட்டாமல் வைத்திருந்தாலோ அது நிரூபிக்கப்பட்டால் அதை வந்து உணர்ந்துருவாங்க, வங்கி உணர்ந்துருவாங்க. ஏன்னா அவங்க பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பார்க்கும்போது. அப்போ இதுக்கு வந்து லோன் கேட்கும்போது உங்களுடைய வருமானம் இருக்குது, ஆனால் அந்த வருமானத்தை வச்சு அந்த கல்வி கடனை நீங்கள் செலுத்தவில்லை அப்படிங்கிற மாதிரி வந்தால் அந்த இடத்துல தான் அந்த கேள்வி வரும். கல்வி கடன் இருந்தால் வருமா வராதான்னு. மற்றபடி சாதாரணமாக பையன் கடன் வாங்கியிருக்கான், கல்வி கடன் பையன் பேரில் வாங்கியிருக்கிறோம், அது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ நான் வீடு கட்ட போகிறேன் அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கலாம். அதில் வந்து ஏன்னா பையனுடைய படிப்பு முடிந்த பிறகு அவனுடைய வேலை கிடைத்த பிறகு அந்த லோன் கட்டுறதுக்கே ஆரம்பிக்கும். அதனால இப்போ போய் அந்த லோனை இந்த லோனையும் மிக்ஸ் பண்ண மாட்டாங்க. முடிந்த பிறகும் அவர் கட்டவில்லை, வலுக்கட்டாயமாக வீம்பாக கட்டாமல் இருந்தால் மட்டும்தான் அந்த பிரச்சனை வரும், இல்லைன்னா வராது. சார், நம்ம வீட்டு கடன் வாங்குறது எந்த அளவுக்கு முக்கியமோ அது மாதிரி திருப்பி செலுத்துறதும் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக வீட்டு கடனை திரும்பி செலுத்தும் போது அந்த காலக்கெடு அப்படிங்கிறது எப்படிலாம் நிர்ணயம் பண்ணுறாங்க சார்? அந்த தவணைத்தொகையை எப்படி நிர்ணயிக்கிறாங்கிறத சொல்கிறீங்க, எவ்வளோ காலத்தில் அவங்க கடனை திருப்பி செலுத்தணும். பொதுவாக சார் இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வாங்கும் போது நம்ம உத்வேகத்தோடு சொல்லிடுவோம், சார் எவ்வளோ நாளில் கட்டுவீங்க அப்படின்னா நம்ம வருமானம் என்னங்கிறதெல்லாம் யோசிக்க மாட்டோம். இப்போ அவர் தனி மனுஷனாக இருப்பார், இல்லைன்னா ஒரு கல்யாணம் திருமணமாகி ஒரு வருடம் ஆயிருக்கலாம், இல்லை 6 மாதம் ஆயிருக்கலாம். அவர் அந்த வேகத்தில் என்ன பண்ணுவார்னா 10 வருஷத்தில் கட்டிடுறேன் அப்படிம்பார். அவருடைய வருமானமும் அதுக்கு சரியாக கொடுக்கும். 10 வருஷம்னா போய் 10 வருஷம் கொடுக்கும். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பிறக்கும், அவருடைய மனைவிக்கு இன்னொரு படிப்புக்காக செலவழிக்க வேண்டியிருக்கலாம், இல்லை இன்னொரு பொறுப்பு வரலாம், செலவுகள் கூடலாம். அதே மாதிரி வருமானமும் அதுக்கு தகுந்தபடி கூடும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. அதுக்கு தகுந்த கூடுச்சுன்னா சரியாக வந்துடும். அப்போ என்ன பண்ணுவார்னா, அப்போ போய் அவரை கட்ட முடியலன்னா என்ன பண்ணுவார், இந்த லோனுக்கு வந்து வருமானத்துக்கு வந்து லோனை மட்டும் முதல்ல கட்டிட்டாருன்னு வச்சுக்கோங்க, வீட்டு தேவைக்காக என்ன பண்ணுவார்னா தனிநபர்கிட்ட போய் வந்து அதிக வட்டிக்கு கடன் வாங்குவார். அப்போ அதுக்கப்புறம் அந்த கடனை வாங்கினதுக்கப்புறம் இந்த வருமானத்துலேருந்து அந்த வட்டிக்கு தான் கொடுக்க முடியுமே ஒழிய, ஏன்னா அவர் கழுத்து பிடிக்கிற மாதிரி வந்து கேட்டுருவாங்க. வங்கி பொறுத்த மட்டும் 2 மாதம் கட்டலைன்னா கூட ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, 2ஆவது மாதம் தான் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது என்ன ஆகும்னா, இவர் இந்த முன்னுரிமையை வந்து அது கொடுப்பார். அப்போ என்ன ஆகும்னா, இந்த லோன் கட்ட முடியாமல் போகும். கட்ட முடியாமல் போகும்போது தான் இங்கே நோட்டீஸ் வரும், உங்களுடைய வீடு கடன் கட்டலை, அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்க ஆரம்பிக்கிறோம். அது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா இவர் குடியிருக்கிற வீட்டில் வந்து ஒருத்தவங்க வந்து உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் கட்டலைன்னு சொல்லும் போது நமக்கு வந்து ஏதோ மன உணர்வு தாக்கும். அது மாதிரி அவாய்ட் பண்ணணுங்கிறக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் என்னதான் நீங்கள் அதிகமாக கேட்டாலும் வங்கியும் என்ன சொல்லுவாங்கன்னா, வங்கிகள் என்ன செய்கிறாங்கன்னா, உங்களுடைய வருமானம் என்ன, நீங்கள் கட்டக்கூடிய தொகை எவ்வளவு, உங்களுடைய வருமானத்தில் ஒரு 30-35% தான் நீங்கள் கட்டக்கூடிய அமௌண்ட் இருக்கணும். அதுக்கு மேலே வச்சு கொடுக்க மாட்டாங்க. அந்த 35% மாதம் எவ்வளோ கட்ட முடியும், கூடிய வருமானம் வரும்போது எவ்வளோ கட்ட முடியும், இதை நிர்ணயிச்சு தான் அந்த இன்ஸ்டால்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதுக்கு தகுந்தபடி தான் அந்த காலக்கெடுவை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் நாளை பின்ன அந்த வருமானம் குறையவும் வாய்ப்பு இருக்குல்ல? குறையலாம். குறைஞ்சிச்சுன்னா அதுக்கு ஏதாச்சும் நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாமா அந்த இன்ஸ்டால்மெண்ட்? சப்போஸ் இது நல்ல கேள்வி. என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சிலர் ஒரு பேர் எதிர்பார்க்குறாரு,
இப்போ நீங்கள் நான் சொன்னதே வச்சுக்கோங்களேன், இப்போ இன்னைக்கு வந்து அவர் நிறையா வாங்கிட்டாரு, நாளைக்கு எதிர்பாராத ஒரு செலவு வந்துருச்சு, அவருக்கு எதிர்பாராத ஒரு செலவு வந்துருச்சு, இல்லை எதிர்பாராத விதமாக அந்த வேலை இல்லை இன்னொரு வேலை எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அதை விட வருமானம் கம்மியான வேலைக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இந்த இன்ஸ்டால்மெண்ட்டை கட்ட முடியல அப்படின்னா அவர் தாராளமாக வங்கியை அணுகி, சார் எனக்கு இந்த அளவுக்கு நான் இருந்த வரைக்கும் கட்டிட்டேன், இப்போ கட்ட முடியல அப்படின்னா இந்த காலக்கெடுவை ஒரு வருஷம் 2 வருஷம் நீட்டிச்சுக்கலாம். ஏன்னா புதுசாக வீடு கட்டுறதுல வந்து என்ன வரும் அப்படின்னா அந்த வீட்டோட லைஃப் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் இதே இது ஒரு 15 வருஷம் கட்டின பழைய வீடை வாங்கிட்டு அதில் 5 வருஷம் கட்டினதுக்கு அப்புறம் அந்த காலக்கெடுவை நீட்டிக்கிறதுனா வங்கி யோசிக்கும். ஏன்னா முதலே சொல்லியிருக்கிறோம், இத்தனை வருடங்களுக்கு மேலே இருக்கிற வீடுக்கு வந்து அவங்க லோன் கொடுப்பதற்கு வங்கிகள் யோசிக்கும், தயங்கும். அப்போ அது மாதிரி இருக்கும்போது பண்ண முடியாது. ஆனால் காலக்கெடுவை நீட்டிச்சுக்கலாம் சார், அதில் எந்த தப்பும் இல்லை. இதுக்கு ஒரு தளர்வு அனுமதி அப்படிங்கிறது இருக்கு சார். ஓகே. அந்த கேட்கக்கூடாத கேள்விதான். இப்போ வந்து நம்ம நிறைய பேர் வந்து அந்த வீடு கட்டுறது லோன் வாங்குறது அப்படின்னு சொன்னாலே ஒரு 15 வருஷம் 20 வருஷம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து முடிஞ்ச வரைக்கும் இவங்க வந்து கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இடையில வந்து இப்போ ஒருத்தவங்க தவறிடுறாங்க அப்படின்னா அதை இனிமேல் கட்டுறதுக்கு வந்து அவங்க பிள்ளைங்களோ அவங்க மனைவியோ அவங்களுக்கு வந்து நிர்பந்தப்படுத்தப்படுறாங்கல்ல, அதுக்கு வேற ஏதாச்சும் ஒரு வாய்ப்புகள்? சார் இது வந்து நீங்கள் கேட்கக்கூடாத கேள்வி, அதே சமயத்தில் இதை வந்து நான் கண்டிப்பாக சொல்ல வேண்டிய பதில். ஏன்னா எதிர்பாராத விதமாக எனக்கு தெரிந்த நிறைய பேர் அந்த